அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு கோபம் வருமா? திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடக்காததற்கு உண்மையான காரணம் இதுதான். அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதில் வித்தியாசமான வழிபாடுகளும் இருக்குது. அப்படி முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் கந்த சஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் மட்டும் நடத்தப்படாத ஒரே கோவிலாக இருப்பது திருத்தணிகை தான். இது பலருக்கும் தெரிந்த விஷயம். இங்கே சூரசம்ஹாரம் நடத்தாததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. முருகன் சூரனை வதம் செஞ்சு கோபம் குறையாமல் இருந்து திருத்தணிக்கு சென்றபோது அங்கே அவருக்கு கோபம் தணிந்ததாக சொல்லப்படுது. முருகனுக்கு அவ்வளவு உக்கிரமாகவா கோபம் வந்திருக்கும்? முருகன் கோபக்கார தெய்வமா அல்லது பக்தர்கள் கொண்டாடுவது போல கருணையே வடிவமானவரா? திருத்தணி வந்துதான் அவருடைய கோபம் தீர்ந்ததா அப்படிங்கிறது உண்மையா? முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறதா இந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்க திருத்தணிகை மலை அப்படின்னும் இதற்கு பேர் இருக்குது. அதனால் முருகனுக்கு தணிகை மலையான் அப்படிங்கிற திருநாமம் கூட இருக்குது. மலைகளிலேயே சிறந்த மலை திருத்தணிகை மலை அப்படின்னு கந்தபுராணம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானே பாராட்டிய மலையும் இந்த திருத்தணிகை மலைதான். இந்த மலைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அதே போல் அறுபடை வீடுகளில் அதிகமான வினோத வழிபாடுகள் நடத்தப்படுற கோவிலும் கந்த சஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடக்காத ஒரே கோவிலும் இந்த திருத்தணிகை தான். திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கோபம் தணிவதற்காக முருகப்பெருமான் அமர்ந்த மலை என்பதால் இதற்கு தணிகை மலை அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் திருத்தணியில் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடக்காததற்கான காரணம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்டதும் பலருக்கும் மனசில் ஒரு கேள்வி தோன்றும். முருகன் என்ன அவ்வளோ பெரிய கோபக்காரரா? கருணைக்கடலாக கண்கண்ட தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுற முருகப்பெருமானுக்கு இந்த அளவுக்கு உக்கிரமான கோபம் வருமா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் திருத்தணி மலையில் சூரசம்ஹாரம் நடக்காததற்கு திருத்தணிகை அப்படின்னு பேர் ஏற்பட்டதற்கும் உண்மையில் வேறு ஒரு காரணம் இருக்குது. முருகப்பெருமான் கருணையே வடிவான ஒரு கடவுள். அவருக்கு நம்மை போல கோபம் வராது. தன்னை எதிர்த்து போர் புரிய வந்த முருகனை பார்த்து சூரபத்மன் சிறுவன் என கேலி செய்து சிரித்தான். அப்போதும் கூட முருகன் சிரித்தபடியே நின்றார். முருகன் கடவுள் என்பதால் அவர் நினைத்தால் ஒரு நொடியில் சூரனை வதம் செய்திருக்க முடியும். ஆனால் முருகன் அப்படி செய்யாமல் தொடர்ந்து 18 ஆண்டுகள் சூரனுடன் போர் புரிந்தார். காரணம், அவர் திருந்துவதற்கு கடைசி வரை முருகன் வாய்ப்பு அளித்தார். அதற்கு பிறகும் திருந்தாத சூரனை கூட முருகப்பெருமான் அழிக்கவில்லை. மாமரமாக மாறிய சூரனின் உடலை இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவர் கொடியாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார். தன்னை எதிர்த்த பகைவனையும் கூட உலகமே போற்றி துதிக்கும்படி உருமாற்றிய கருணை கடவுள்தான் இந்த கந்த கடவுள். வள்ளியை மனம் புரிஞ்ச பிறகு முருகன் அமர்ந்த மலைதான் இந்த திருத்தணிகை மலை. பக்தர்களுடைய மனங்களில் ஏற்படும் ஆசைகள், விருப்பங்கள் ஆகியவற்றை தணித்து அவர்களுடைய உடல் மற்றும் மனதில் இருக்கும் நோய்களை தணித்து சாந்தப்படுத்தும் மலை என்பதால் இதற்கு தணிகை மலை அப்படின்னு பேர் இருக்குது. திருத்தணியில் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட சுனை ஒன்று இருக்குங்க. அதில் நீராடிட்டு 48 நாள் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல நோய்கள் தீர்வதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்திரன் தனது மகள் தெய்வானைக்கு சீதனமாக வழங்கியதாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கும் சந்தனத்தை தான் முருகனுக்கு தற்போது வரை சாற்றுகிறார்கள். இந்த சந்தனத்தை வாங்கி நீரில் கலந்து குடித்து வந்தால் தீராத நோய் தீரும் என்பதும் நம்பிக்கை. கந்த சஷ்டி திருவிழாவின் போது திருத்தணி முருகனுக்கு தினமும் காலையில் வில்வ இலைகளால் லட்சார்ச்சனை நடத்தப்படும். உலக மக்களுக்கு ஏற்படும் 5 விதமான மாயைகளை போக்கி மனதில் பக்தியை மட்டுமே நிறைத்து மனதை சாந்தப்படுத்தும் மூர்த்தியாக இங்குள்ள முருகப்பெருமான் விளங்குவதால் மற்ற கோவில்களில் சூரசம்ஹாரம் நடைபெறும் அதே வேளையில் திருத்தணியில் உற்சவரான சண்முக மூர்த்திக்கு டன் கணக்கில் பலவிதமான மலர்களால் புஷ்பாஞ்சலி நடத்தப்படும். இந்த புஷ்பாஞ்சலி முருகப்பெருமானின் மனதை குளிர்விப்பதற்காகத்தான் செய்யப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. புத்தாண்டிற்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் மலையில் உள்ள ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும் படிகளுக்கு படி பூஜை நடத்தப்படுவது விடிய விடிய பல ஆயிரம் பக்தர்களால்
திருப்புகழ் பாடப்படுவது, மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருப்பது, அதுவும் இந்த யானை வாசலை நோக்கி இருப்பது போன்ற பல வினோதமான வழிபாடுகள், சிறப்புகள் இருக்கும் ஒரே கோவில் இந்த திருத்தணிகை மட்டும்தான். மிகவும் சக்தி வாய்ந்த, உடனடியாக பலன் தரக்கூடிய மகா மந்திரமாக போற்றப்படும் வேல்மாறல் மந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி இயற்றிய தலமும் இந்த திருத்தணிகை தலம்தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முருகனுக்கு கோபம் வருமா, திருத்தணியில் ஏன் சூரசம்மாரம் நடக்கவில்லை இப்படிங்கிற எல்லா காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.